ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்ட்ரீம்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல 2023ல இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன இண்டிகோன்ற ஹாரர் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம டைரக்டா படத்துக்கு போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல 2006ல நடக்கக்கூடிய சீன் தான் காட்டுறாங்க. சேகர்ன்ற ஒரு பேய் ஓட்டுற லேடி ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களை வெல்கம் பண்ணிட்டு தன்னுடைய பொண்ணு ஜோராவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜோராக்கு மென்டல் டிசார்டர், அதாவது ஏடிஹெச்டி ப்ராப்ளம் இருக்கு. ஆனாலும் அவளோட ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கு. அவளால பெயிண்டிங், சிங்கிங், டான்சிங்னு எல்லாமே பண்ண முடியும்னு ஜோராவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா, என் பொண்ணு இப்பெல்லாம் தனியா அவளோட இமேஜினரி ஃப்ரெண்டு கூட பேச ஆரம்பிச்சிட்டா. அந்த ஃப்ரெண்டு பேரு விடுரினும் அவ பிரெக்னெண்டா இருக்கானும் என்கிட்ட சொல்லியிருக்கான்னு அவர் சொல்றாரு. எங்க வீட்டுல வேலை செஞ்ச இறந்து போன ஆகஸ்ட்க்கு உங்க அம்மாவை தெரியும். ஆனா இப்போ அவங்க உயிரோட இல்லாததால உங்களை கான்டாக்ட் பண்ணி வர வச்சுக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஜோரா கீழே வரா. இங்க நீ என்ன பண்றேன்னு ஜோராவோட அம்மா அவள்கிட்ட கேட்க, நானும் விடுரியும் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறோம்னு சொல்றா. சேகர் வந்து, நானும் உங்க கூட ஹைட் அண்ட் சீக் விளையாட ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா உங்களுக்கு விடுரி தெரிய மாட்டாளே அப்படின்னு ஜோரா சொல்ல, இல்ல நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் சொல்றாங்க. சேகர் அவங்க அப்பா அம்மா கிட்ட உங்க பொண்ணு ஒரு இண்டியோன்னு சொல்றாங்க. இண்டியோனா நார்மல் பீப்புளால பார்க்க முடியாததை இவங்களால பார்க்க முடியும். அப்புறம் ஜோராவும் சேகரும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. சேகர் வந்து ஜோராட்ட கேக்குறா, எங்க விடியரை காணோமே அப்படின்னு. இல்ல அவளோட சவுண்ட் எனக்கு கேக்குதுன்னு ஜோரா பேசிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு சவுண்ட் வருது. எல்லாரும் மேல ஜோராவோட ரூமுக்கு போறாங்க. ரூம்ல ஜோரா வரைஞ்ச விடுரியோட பெயிண்டிங் சேகர் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி டக்குன்னு ஜோரா வந்து யாரோ தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கு. பொண்ணுக்கு என்னாச்சுன்னு எல்லாரும் பயந்து போய் பாக்குறாங்க. பார்த்தா அவளோட வயித்துல யாரோ அறுப்பு போட்ட மாதிரி இருக்கு. ஜோராவோட அப்பா அம்மா, இவளுக்கு இனிமே எந்த பவருமே வேண்டாம், எல்லாத்தையும் மறக்க அடிச்சிருங்க, இவளும் மத்த பொண்ணுங்க மாதிரி நார்மலா வாழட்டும்னு சேகர்கிட்ட சொல்றாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி 2023க்கு வராங்க. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட மீட்டிங்ல இருந்து ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு பேசிட்டு இருக்கும்போது ஜோராட்ட இருந்து ஆக்சான்றவனுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா, ஜோரா தான் இந்த கம்பெனிக்கு ஓனரு. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆர்ட் கேலரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஜோரா தன்னோட ஆர்ட் கேலரியில இருக்க பெயிண்டிங் பத்தி ஒரு கப்பலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு சிற்பத்தை காட்டுறாங்க. அந்த கப்பல், இந்த சிற்பத்தை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோமே, இது பக்கத்துல யாரும் இல்லாத நைட் டைம்ல இந்த சிற்பத்துக்கு உயிர் வரும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜோராட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஜோரா அதெல்லாம் கற்பனைன்னு சிரிச்சுக்கிட்டே பேய்ங்க மேல நம்பிக்கை இல்லாத மாதிரியே பேசுறாங்க. அப்புறம் ஆக்ஸா ஆர்ட் கேலரிக்கு வந்து ஜோராவை மீட் பண்றான். இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. ஜோராக்கு இவன் அந்த கம்பெனில ஒர்க் பண்றது சுத்தமா பிடிக்கல. எப்ப நீ ரிசைன் பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ஜோராவோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டின்னு எல்லாருமே அந்த கம்பெனிக்காக கம்பெனி 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 நிறைய பணத்தை சம்பாதிச்சாங்களே தவிர என்னையும் என் தங்கச்சியும் கண்டுக்கல. நீயும் அப்படி ஆகக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஜோராக்கு அவளோட தங்கச்சி நிண்டா படிக்கிற ஸ்கூல்ல இருந்து கால் வருது. ஸ்கூல்ல என்ன சொல்றாங்கன்னா, நிண்டா கடந்த 4 நாளா கிளாஸ்க்கு வரல, தூங்கவும் இல்ல. அவள யாரோ நைட்டு ஃபாலோ பண்ற மாரி இருக்குன்னு சொல்றா. இன்னைக்கு கூட ஸ்கூல்ல இருந்து ஒரு ஸ்டடி டூர் பஸ்ஸ போக விடாம ஆக்ரோஷமா தடுத்தா. அவளுக்கு ரெஸ்ட் வேணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஜோராவும் நிண்டாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. நிண்டா வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்றா, அக்கா எனக்கு அடிக்கடி ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்குக்கா. அப்புறம் ஒரு லேடி ஒவ்வொரு நைட்டும் என் கூடவே இருக்க மாதிரி இருக்கு. இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா தான் இந்த மாதிரி இருக்கு. அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகறதுக்கு முன்னாடி கூட எனக்கு அப்பாவும் அம்மாவும் அந்த ஆக்சிடென்ட்ல செத்து போற மாதிரி கனவு வந்துச்சு. அதனாலதான் அன்னைக்கு காரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நிண்டா தண்ணி குடிக்க கீழே வரா. அப்போ, நிண்டா, நான் உன் பக்கத்துலதான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. இவ திரும்பி பார்த்து பயத்துல கத்திடுறா. எல்லாரும் கீழே வந்து பாக்குறாங்க. இங்க ஒண்ணும் இல்லையேன்னு அவங்க அக்கா பாத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு உருவம் வர, அவங்க அக்காவும் அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்களும் பயந்துடுறாங்க. அப்புறம் இந்த ஆக்ஸா இவங்கள ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த சேகரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா ஜோராவுக்கு இவங்க யாருன்னே இப்ப ஞாபகம் இல்ல. சேகர் என்ன சொல்றாங்கன்னா, நிண்டாக்கு ஃபியூச்சர் பாக்குற பவர் இருக்கு, இவ்வளவு ஒரு இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஆக்ஸ சேகர் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் ஜெனடிக்ஸா அப்பா அம்மாக்கு இருக்க மாதிரி பசங்களுக்கு வருமா, இல்ல எப்படி இந்த மாதிரி வரும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னோட பையனுக்கும் பொண்ணுக்கும் இந்த பவர் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஜீன் மூலமா வரும்னு சொல்ல முடியாது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஜோரா அவளோட தங்கச்சி கூட்டிட்டு வெளியே போயிடுறா. ஆக்ஸாவை புடிச்சு கத்தி விட்டுட்டு, என்னை இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிட்டு வராத, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் ஜோரா வீட்ல டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நியூஸ்ல ஸ்டடி டூர் பஸ் ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆகி 28 பேர் செத்துட்டாங்கன்னு வருது. இந்த பஸ்ஸை தான் முன்னாடி சீன்ல போகக்கூடாதுன்னு நிண்டா தடுத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அவங்க அக்கா மிரண்டு போயிடுறா. அப்புறம் நிண்டா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ டோரை தட்டுற சவுண்டு கேக்குது. யாருன்னு போய் பார்த்தா வெளியே யாருமே இல்ல. அப்படி பார்த்துட்டு உள்ள போகும்போது இந்த மாதிரி ஒரு உருவம் வர, நிண்டா தைரியத்தை வர வச்சுட்டு அதுகிட்ட கேக்குறா, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நீ தான் வேணும் அப்படின்னு அந்த பேய் சொல்லுது. இவ பயத்துல கண்ணை மூடிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ஓகே பேய் போயிடுச்சுன்னு இவ பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து கத்துமா. இவ பயந்துடுறா. நிண்டா கத்துற சவுண்ட கேட்டு எல்லாரும் மேல வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நிண்டாவோட வயித்துல அவங்க அக்காக்கு அந்த பேய் அறுப்பு போட்ட மாதிரி இவளோட வயித்துலயும் அந்த பேய் அறுப்பு போட்டு வச்சிருக்கு. அப்போ நிண்டா, அந்த பேய் டோருக்கு பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. டக்குன்னு அந்த டோரு சாத்துமா. அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்களும் அவளோட அக்காவும் பயத்தோட உச்சிக்கே போயிடுறாங்க.
சேகர் வந்து இவங்களுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேய் உன் உடம்புக்குள்ள போற பார்த்துச்சு. நான் தான் உன்னோட பவர் அழிச்சு அந்த பேய் உன் உடம்புக்குள்ள போற விடாம தடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா கிட்ட சொல்றாங்க. இப்ப அந்த பேய் உன் தங்கச்சி உடம்புக்குள்ள போற பாக்குது. நான் வந்து உனக்கு பண்ண மாதிரி பண்ணி உன் தங்கச்சியை காப்பாத்த முடியாது. அதனால நான் உனக்கு உன்னோட பவர்ஸை திரும்ப வர வைக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பேயை தடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு ஜோராவோட பழைய பவரை, அதாவது பேய பாக்குற பவரை வர வச்சிடறாங்க. இப்போ ஜோராவால பேய பார்க்க முடியும். அப்போ ஜோராக்கு அவளோட ஆர்ட் கேலரியில இருந்து நாளைக்கு விற்க போற பெயிண்டிங்ல ஒரு கிராக் இருக்குன்னு கால் வருது. நான் போய் அந்த பெயிண்டிங் சரி பண்ணிட்டு வரேன்னு இவங்க கிளம்புறாங்க. இவங்க கூடயே தான் அவங்க தங்கச்சி ஆக்ஸாவும் போறாங்க. இவங்க அந்த ஆர்ட் கேலரிக்கு போய் அந்த பெயிண்டிங்ல என்னதான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிழவன் வந்து இவளை பயமுறுத்த பயத்துல அங்கிருந்து ஓடி போய் ஒரு ஸ்டோர் ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஸ்டோர் ரூம்ல முன்னாடி சீன்ல பார்த்தா அந்த லேடியோட சிலை இருக்கு. அந்த லேடியோட சிலை பாட்டு ஏஞ்சி ஆட ஆரம்பிச்சிருது. அவ பார்த்து பயந்துட்டு கத்துறா. இவன் சத்தத்தை கேட்டு ஆக்டாவும் அவரோட தங்கச்சியும் வந்து இவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் சேகரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப சேகரோட பொண்ணு எல்மா நிண்டாட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னோட அப்பாவும் அம்மாவும் ஒரு பேயை ஓட்டிட்டு இருக்கும்போது அந்த பேய் வந்து அந்த பொண்ணோட உடம்பு விட்டு போற மாதிரி போய் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எங்க அப்பாவை எங்க அம்மாவோட கண்ணு முன்னாடியே கொடூரமா கொன்னுடுச்சு. அதுல இருந்துதான் என்னோட பிரதர் டாஃபா வந்து யார்கிட்டயுமே பேசுறது இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு நிண்டா தனியா ரெஸ்ட் ரூம் போறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஏன்டா அவளை தனியா அனுப்புறீங்க அப்படிதான் நமக்கு தோணும். கரெக்டா அந்த பேய் அங்க வந்து நிண்டாவ போட்டு புரட்டி புரட்டி எடுக்குது. அந்த சவுண்ட் கேட்டு எல்லாரும் மேல ஓடி வராங்க. சேகர் வந்து மந்திரம் சொல்லி அந்த பேய் அங்க இருந்து விரட்டிடுறாங்க. ஆனா அந்த பேய் அங்க இருந்து இன்னும் போகாம அங்கேயேதான் இருக்கு. சேகரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ இங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியும், வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சேகரோட பொண்ணு அந்த பேய் விண்டோ வழியா வெளியே தூக்கி போட்டுடுது. அவளும் கரெக்டா கிரில்லு கம்பி மேலே விழுந்து சம்பவ இடத்துல இறந்துடுறா. இதை பார்த்து அவனோட அண்ணன் டாஃபாவும் சேகரும் கதறி கதறி அலறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. என்னன்னா நேத்து பேய் அடிச்ச அடியில நிண்டா வந்து கோமாவுக்கே போயிடுறாங்க. அப்போ ஜோரா வந்து சேகர்ட்ட சொல்றாங்க, நேத்து நான் விடூரியோட கண்ணை பார்க்கும்போது அவளோட பாஸ்ட என்னால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடூரியோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா ஜோராவோட பாட்டியும் ஒரு இண்டிகோ தான். அவங்க பிரெக்னெண்டா இருக்க ஒரு பொண்ணை கொண்டு சாத்தான வழிபட்டா நாமளும் நம்மளோட சந்ததியினரும் செல்வ செழிப்பா இருப்பாங்க அப்படின்னு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படி அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு விடுரிய பிரெக்னெண்டா இருக்கும் போதே அவங்க 2 பேரும் சேர்ந்து கடத்திட்டு வந்து அவளோட வயித்துல இருக்க குழந்தைய குத்தி கொன்னு சாத்தான வழிபடுறாங்க. விடுரியும் அதே இடத்துல இறந்து போயிடுறா. இறந்து போன விடுரி பேயா வந்து ஜோராவோட அம்மா வந்து குழந்தையா இருக்கும்போது அவங்க உடம்புக்குள்ள போக பாக்குறாங்க. ஆனா விடுரியால போக முடியல. ஏன்னா விடுரியால இண்டிகோவா இருக்கிறவங்க உடம்புக்குள்ளார மட்டும்தான் போக முடியும். ஜோராவோட அம்மா, ஜோராவோட தாத்தா யாருமே இண்டிகோ கிடையாது. அதனால ஜோராவோட பாட்டி உடம்புக்குள்ள விடுரி பூர வரும்போது அவளே கழுத்தை அறுத்துட்டு இறந்துருவா. அப்படியே இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சு பிரசன்ட்டுக்கு வராங்க. அப்போ ஆக்ஸோட அப்பா ஆகுஸ் ஆவியா வந்து அவருக்கு என்ன நடந்துச்சுன்றத ஜோராக்கு சொல்றாரு. ஜோராவோட பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அவளோட தாத்தா மட்டும் தனியா போய் அந்த சாத்தான வழிபடுறத ஆகுஸ் வந்து பாத்துடுறாரு. அதனால அவரை ஜோராவோட தாத்தா அந்த இடத்துல வச்சு கொன்னுடுறாரு. ஜோராவும் எந்த உண்மையும் மறைக்காம ஆக்ஸோட அப்பா இப்படி இறந்தாங்கன்றத அவன்கிட்டயே சொல்லிடுறா. இதை கேட்டு ஆக்ஸா ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறான். அப்புறம் ஜோரா எப்படியோ பேசி அவனை சமாதானப்படுத்திடுறா. அப்புறம் சேகர் வந்து சோரா கிட்ட விடூரிய எங்க புதைச்சாங்கன்னு அவளோட பாஸ்ட்ல நீ பாத்தியான்னு கேக்குறாங்க. அவளும் ஆமா எங்களோட பழைய வீட்டுல தான் புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல அவளோட எலும்புகளை கொண்டு வந்து அந்த எலும்புல கொளுத்திட்டா அந்த பேயை அழிச்சிடலாம் அப்படின்னு சேகர் சொல்றாங்க. இதை கேட்ட ஆக்ஸாவும் நான் போய் அந்த எலும்புகளை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அப்படி அவன் போயிட்டே இருக்கும்போது அவனோட பாஸ்க்கு நான் என்னோட வேலையை விட்டு நின்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டே போறான். அவனும் அந்த பழைய வீட்டுக்கு போய் அங்க இருந்து அந்த பேயோட எலும்புகளை எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு லாரி வந்து இவனோட காரை அடிச்சு தூக்குது. நம்ம என்ன நினைப்போம், அந்த பேய் தான் அடிச்சு தூக்குதுன்னு நினைப்போம். ஆனா அப்படி இல்ல. ஆக்ஸாவோட பாஸ் தான் இவன் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில பண்ண ஊழல் எல்லாம் வெளியே சொல்லிடும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி வீட்டுல தான் காட்டுறாங்க. சோராவும் சேகரும் நிண்டாவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா 12 மணிக்கு அந்த பேய் வருது. நிண்டா வந்து கோமால இருக்கிறதால அவளை விட்டுட்டு ஜோராவோட உடம்புக்குள்ள இப்படிதான் போறோம். ஜோராவோட உடம்புக்குள்ள அந்த பேய் போனதுக்கு அப்புறம் சேகரோட பையன் டாஃபாவை பார்த்து எனக்கு பசிக்குது சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு கேக்குறா. அவனும் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்குறான். அதை சாப்பிட்டுட்டு அந்த பேய் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு டாஃபாவை பார்த்து சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெத்துக்கலாம்னு அவனை கூப்பிடுது. என்னன்னா ஜோராவோட தாத்தாவும் பாட்டியும் வழிபட்ட சாத்தான் வந்து விடுரிய ஒரு மீடியமா யூஸ் பண்ணி இவங்களோட வாரிசுகள் மூலமா சாத்தான் தன்னோட குழந்தைய இந்த உலகத்துக்கு வர வைக்க பாக்குது. இப்போ நிண்டா கோமால இருந்து முழிச்சதால ஆக்ஸாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீ போய் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சேகர் வந்து நிண்டாவை அனுப்பி வச்சிடுறாங்க.
அப்புறம் டாஃபா அப்படியே அந்த பேயை படுக்க போட்டுடுறான். அவங்க அம்மாவும் கரெக்டா அங்க வந்து பேயை ஓட்ட ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அந்த பேய சமாளிக்க முடியாம அந்த பேய்கிட்ட செம்மையா அடி வாங்கிட்டு இருக்காங்க. இங்க நிண்டா வந்து ஆக்ஸாக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போயிடுறா. ஆக்ஸா என்ன சொல்றான்னா, "நீ அந்த எலும்புல சீக்கிரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஜோராவ காப்பாத்து" அப்படின்னு சொல்லி அவள அனுப்பி வச்சிடுறான். நிண்டாவும் அந்த எலும்புல எடுத்துட்டு வந்து சேகர்ட்ட குடுத்துட்டு, அந்த பேய நிண்டாவும், டாஃபாவும் புடிச்சுக்கிறாங்க. சேகர் அந்த எலும்புகளுக்கு சில மந்திரங்கள பண்ணி, "நீ நரகத்துக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்புல நெருப்புக்குள்ள போட்டுடுறாங்க. அப்படி போட்ட உடனே அந்த பேயும் ஜோராவோட உடம்ப விட்டு வெளிய போயிடுது. அப்படியே அந்த சீன கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு ஜோரா பிரெக்னன்ட்டா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்ப நிண்டா அழுதுகிட்டே ஜோராட்ட எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த சாத்தான் இந்த உலகத்துக்கு வரத யாராலயும் தடுக்க முடியாது. இனிமே இந்த உலகத்த சாத்தான் தான் ஆளப்போகுது அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட சொல்றா. கடைசியில சாத்தானோட குழந்தை ஜோராவோட வயித்துல இருக்க மாரி காட்டி இந்த படத்த இந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.